எடப்பாடி 2 பேர் சாய்ஸ் வச்சுருக்காரு ஒருத்தருக்கு போடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமீப காலமாக ரொம்ப இப்போ ஒரு 3 மாதமாக வந்துக்கிட்டு இருக்க பேர் என்னென்னா மித்துன். அவர் மகனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து டெல்லியில் அமித்ஷா அவர்கள்ட்ட ரொம்ப இணக்கமாகவும் நெருக்கமாகவும் பேசுகிறாப்படி, நல்ல லாபி பண்ணுறா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் அவனுக்கு எம்பி கொடுத்து மேலே அமிச்சிட்டோன்னா சிவி சண்முகமும் மித்துனும் பார்த்துக்கிட்டோன்னு நினைக்கிறாரு. அப்படி ஒரு வேளை நாளைக்கு அங்கே டெல்லியில் எல்லா அரசியலும் தம்பி தூர பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எங்கத்தை பார்த்தாரு? அவர்லாம் ஒன்றும் பார்க்கல. சீனியர் லீடர்னு சும்மா தான் வச்சுருக்காங்களே தவிர அவர் எந்த இடத்துலையும் நீங்கள் அமித்ஷாவை சந்தித்தப்பையோ இல்லை மற்ற அமைச்சர்களை சந்தித்தப்பையோ யார் யார் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த லிஸ்ட்டில் அவர் பேரே இருக்காது. நீங்கள் இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு கேண்டிடேட் யார் தெரியுமா? மித்துன் இல்லை. ஒரு வேளை வாரிசு அரசியலை கொண்டுட்டு வரீங்கன்னு இப்போ அவரால் வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஜெயக்குமார் மகனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கீங்க. இங்கே சிங்கே ராமச்சந்திரனை உடனே மாணவரணி தலைவராக போடுற அளவுக்கு எடப்பாடி என்ன தியாகி? ஏன் நாளைக்கு பண்ணணும்? இது எல்லாமே நாளைக்கு அடுத்த கட்ட வாரிசுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறப்ப தான் இவர் நாளைக்கு அவர் மகனுக்கு ரூட் கிளியர் பண்ணுறாரு. ஒருவேளை அது மீண்டும் ஏதாவது சர்ச்சையாகி ஏதாவது மூத்த தலைவர்கள் பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ணால் அவருடைய சாய்ஸு இந்தியா பிரச்சாரம் அவங்களுக்கு தான் ராஜ்யசபா எம்பி அந்த அம்மாவுக்கு தான் அவர் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு. இது ஒன்று தான் நிற்க போகிறாங்க. 2வது வேணாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தேமுதிகவுக்கு நாம தான். இப்போ அந்த தேமுதிக இப்போ இதே விட்டு போட்டு பார்க்குறாங்க. இவங்க நாளைக்கு கொடுப்பாங்களா இல்லை ஏதாவது வாயை திறப்பாங்களா இல்லை பேசுவாங்களான்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. அவங்க விஜய் பிரபாகரன் அதை கொடுக்க போகிறாங்கன்னு. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த அம்மா சுதீஷுக்கு தான் அதை கொடுக்க போகிறாங்க. தேமுதிகவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. அவங்க ஏடிஎம்கே நோன்ட்டாங்க. நான் 3 பேர் முன்னாள் அமைச்சர்கள்ட்ட பேசினேன். 3 பேருமே எவன் எழுதி கொடுத்தான், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க.